இந்த மாதிரிலாம் ஆகாம இருக்கணும்னா நீங்க ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, இன்னொரு விஷயம் பண்ணணும். நீங்க பண்ணக்கூடாத விஷயம் ஈகோ லிஃப்ட் பண்றது, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வார்ம் அப்ஸ் பண்றது. அட போடா சாதாரண வார்ம் அப்ஸ் தான் நினைச்சீங்கன்னா என் ஜிம்ல இன்னும் குட் பாடி பில்டர்ஸ் அண்ட் அத்லீட்ஸ் வார்ம் அப் இக்னோர் பண்றதை நான் பாக்குறேன். ஐ நோ தட் பாடி பில்டர்ஸ் கேன் பெர்ஃபார்ம் வெல், பட் சின்ஸ் தே ஆர் இக்னோரிங் த வார்ம் அப்ஸ் தே ஆர் லூசிங் அவுட். வார்ம் அப்ஸ்னால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஃபர்ஸ்ட் இட் கிவ்ஸ் எனர்ஜி. அது எப்படி? இட் இன்க்ரீசஸ் த பிளட் ஃப்ளோ. பிளட் ஃப்ளோ அதிகமாச்சுன்னா நீங்க ஒர்க் அவுட் போடுறப்ப உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க எஃபிஷியண்டா போடலாம். நீங்களே திங்க் பண்ணுங்க, எந்த டென்ஷனுமே ஒரு மசில் கொடுக்காம திடீர்னு ஒரு 10 கிலோ வெயிட் எடுத்து போட்டீங்கன்னா அந்த மசில் எப்படி ரியாக்ட் பண்ணும்? சரி, அதை தான் விடுங்க. இஃப் யூ ஒர்க் அவுட் இன்வால்வ்ஸ் ஜாயின்ஸ் யூ வில் ஹேவ் த ஹை ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி. அப்புறம் கடைசியா நான் அதை சொல்லியே ஆகணும், மைண்ட் மசில் கனெக்ஷன் சூப்பரா ஃபீல் ஆகும். அட் எண்ட் ஆஃப் த டே ஜிம் எதுக்கு போறோம்? அட்லீஸ்ட் நான் எதுக்கு போறேன்னா அந்த பம்ப் ஃபீல்காக தான். அதுக்கு வார்ம் அப்ஸ் ரொம்ப முக்கியம். இங்க ஒரு கேட்ச் இருக்கு. வார்ம் அப் முக்கியம்னு ஆல்ரெடி தெரிஞ்ச சில நண்பர்கள் அதை ஓவர் டூ பண்ணுவாங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்னா, தப்பு எதுவும் இல்ல, பட் 3 to 4 sets of push-up, 10 pull-up, 3 dips அப்படின்னு ஸ்டார்டிங்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கே ஒரு 15-20 மினிட்ஸ் ஆயிரும். அண்ட் இந்த வார்ம் அப்கே உங்க மசில்லாம் சோர் ஆயிருக்கும். ஸோ வெறும் 80% எஃபிஷியன்சில தான் மீதி ஒர்க் அவுட் போடுற மாதிரி இருக்கும். அப்ப என்னதான் பண்றதுன்னா, கீப் இட் சிம்பிள் ப்ரோ. பேசிக் செட் ஆஃப் வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ், அங்கங்க கொஞ்சம் புஷ்அப், புல்-அப், டிப்ஸ் போட்டீங்கன்னா ஓகே, பட் ரொம்ப பண்ணாதீங்க. அண்ட் அந்த நாளுக்கான ஸ்பிளிட் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட்ஸ் பைசப் டே, ஒரு 2 லைட் வெயிட் டம்பல் எடுத்தோமா, சும்மா ஒரு 2 செட் போட்டோமா, அதுல வேற ஏதாவது வேரியன்ட் போட்டோமா, இட்ஸ் ஆல் ஃபைன் ப்ரோ. சும்மா வாயில சொன்னாலும் பத்தாது, கண்ணில் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு 501 லைக்ஸ் வர மாதிரி பண்ணுங்க. நான் ஒரு லாங் வீடியோ அப்ளை பண்றேன். ஸோ லைக் போட்டுருங்க ப்ரோ. அப்படி என்ன வட்டாமே நாளைக்கு பார்க்கலாம்.